வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதில் படித்த மாணவியுடைய சம்பவம் இன்னும் கொந்தளிப்பு அடங்கலை. அதுக்கடையில் புது வருஷம் வரை பிறந்துடுச்சா. 2025 ஒரு 2 பேர் ஒரு பிரமாதமான ஜோக் அடிச்சிட்டாங்க. அருமையான ஜோக். நகைச்சுவைனா அப்படி ஒரு நகைச்சுவை நீங்க பார்க்க முடியாது. அவங்க யாரு, எதுக்காக அந்த நகைச்சுவை பண்ணாங்க, அது நியாயமான நகைச்சுவை தானா, எல்லாத்தையுமே நம்ம எதிர்நெஞ்சம் நிகழ்ச்சியில பார்ப்போம். மாணவிக்கு நடந்த கொடுமையை பற்றி பல பேர் பேசினாங்க, பல அரசியல் தலைவர்கள் பேசினாங்க, அதை கண்டிச்சு பேசினாங்க, அந்த மாணவிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த சமூகத்திற்கு நாங்க தான், இந்த சமூகத்தை தாங்கி பிடிப்பவர்கள் நாங்க தான், இந்த சமூகத்திற்கு எது வந்தாலும் பொறுப்பு நாங்க தான், அப்படி என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருப்பவர்கள் சில பேர் இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லை. எங்க போனாங்கன்னு தெரியல. திருமுருகன் காந்தி ஆனாவுனா படையை தட்டின்னு வந்துடுவாரு. ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கின்னு ஒரு சாமியானா போட்டுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவார். ஏதாவது காலேஜ் எங்கேயாவது போய் பேசினா 10,000 20,000 பணத்தை வாங்கி போட்டுன்னு பேசிட்டு போயிடுவார். அவருடைய பொழப்பு அது. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை அவருக்கு சாதாரணமாக தெரிஞ்சு போச்சு போயிடுது. வாயே துறக்கல. அதை பத்தி பேசுறது அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு சைலண்டா போயிட்டார். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க. ஒண்ணு நடந்துடக்கூடாது, உடனே ஒரு தலைப்பா கட்டின்னு ஒரு மோனம் நட்டுன்னு அடிச்சுப்பார் ஒருத்தர். டெங் 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 அடிச்சுன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சுடார். கோவன் எங்க போனார்னே தெரியல. கோமணத்தெல்லாம் அவுத்துன்னு விட்டாங்களா யாராவது? ஆளையே காணும், அட்ரஸே காணும், பேச்சு மூச்சை காணும், உயிரோடு இருக்கிறாருன்னு கூட தெரியல. சரி போகட்டும். மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் ஏதாவது பேசினாரா? எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பேசினார்னா சொல்லுங்க என்ன பேசினார்னு. ஜான் பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறார். தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவர் தலையை கட்டுவார். எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கின்னு பெரும்பாலும் அதிமுக தான் அவர் வருவார். குதிரை சவாரி ஏறி உக்காந்துக்கின்னு சவாரி பண்ணிட்டு பெட்டி வாங்கி போயிடுவார். ஒரு வார்த்தை பேசிருப்பாரா கேளுங்க? கிடையாது. வஞ்சிக்கப்பட்டவர்களுக்காகவே நான் இருக்கின்றேன் அப்படின்னு குரல் கொடுக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி மூடி உட்காந்துக்கிறாரு. அவர் தெரிஞ்சதெல்லாம் மாஞ்சோல. அங்க போனாலும் துட்டு கிடைக்கும், இதுல பேச அங்க துட்டு கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. எல்லாமே அரசியலுங்க. நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அலங்கார வார்த்தைகள் பேசி உங்களை மயக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்க மயங்கிடுறீங்க, தமான குத்துறீங்க. நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, யோகி யாரு, பித்தநாடகார யாரு, புறம்போக்கு யாரு, முள்ளமாரி யாரு, கேப்மாரி யாரு, பிக் பாக்கெட் யாரு தெரியல உங்களுக்கு. அந்த அளவுக்கு வசீகரமான வார்த்தைகள் பேசி நம்மளை கவுத்துட்டு போயிடுறாங்க. என்ன பண்றது? அவங்களோட சேர்ந்தா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒன்னும் பண்ண முடியல. நாமளும் கத்தின்னு கிடக்கிறோம். ஏதாவது நீங்க புரிஞ்சுப்பீங்க, கேட்டுப்பீங்க அப்படின்னு. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, மதுரையில போய் பேரணி நடத்தணும் அந்த பெண்ணுக்காக அப்படி அப்படின்னு சொன்னாங்க. பர்மிஷன் கொடுக்கல. அப்புறம் அரெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 38 ஆண்டுகளாக தமிழகத்திலே கண்ணகியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆச்சாங்க பாருங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கண்ணகி பிறந்தார் என்பதற்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை. அட நாதாரி, உலகத்துக்கே தெரியும் கண்ணகியுடைய சிறப்பு. கண்ணகி தமிழகத்தினுடைய பொக்கிஷம் அப்படிங்கறது உலகத்துக்கே தெரியும். நீ இப்ப சொல்ற, என்னைக்கு வந்த தமிழ்நாட்டுக்கு? நீ எந்த திசையில இருந்து நீ வந்த? 38 வருஷமா கண்ணகியா வாழ்ந்துங்கிறாங்களா? என்ன மாதிரி ஜோக் பாத்தீங்களா? பிரபு கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் கிட்ட கேட்கணும். ரஜினி, கமல் எல்லார்கிட்டையும் கேட்கணும். சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சுந்தர்சி அருமை வீட்டுக்காரர், அவர்கிட்டையும் கேட்கலாம், கொடுப்பாரு. பரவாயில்ல. கண்ணகின்னு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அவங்க சொன்னது நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
நான் மகளிர் ஆணையத்திலே உறுப்பினராக இருந்த பொழுது தமிழகத்திலே பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பேர் என்னிடத்திலே புகார் கொடுத்தார்கள். அவ்வளவுதான். புகார் கொடுத்தாங்கல்ல, நீ கண்ணகி தானே, கண்ணகினா பத்தினின்னு அர்த்தம். நீ என்ன பண்ணிருக்கணும், நம் தாய்கள் தாய்மார்கள் பெண்கள் கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும். என்ன பண்ண அப்போ பூ பிரச்சனை இருந்தியா? இப்போ வந்து சொல்ற பதவி போயிட்ட பிறகு நடவடிக்கை எடுத்திருந்தா நீ ஒரு சிறந்த ஒரு பெண் அப்படின்னு நம்ம நம்பலாம். நடவடிக்கை எடுக்காத இன்னும் மண்ணுக்கு இது பேசின்னு இருக்கிற. யாரை ஏமாத்துறது இதெல்லாம்? நீ ஒரு பெண் என்பதால் எதை வேணாலும் பேசிடுவ, இந்த மக்கள் நம்பிடுவாங்களா? அதுக்கு கண்ணகியை இழுத்துக்கிற. இது நியாயமா நியாயம் இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். நீ சொன்னதெல்லாம் உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும். பொய்யும் புரட்டும் எல்லாருக்கும் தெரியும், யார் யார் என்னென்ன பண்றாங்க இந்த உலகத்துல அப்படின்னு. அதன் பிறகு பாத்தீங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் வறுமையை ஒழித்து விட்டேன், வறுமை இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது அப்படின்னு போட்டாரு பாருங்க ஒரு குண்டு. இந்த 2025 குஷ்புவும் ஸ்டாலின் அவர்களும் போட்ட ஒரு குண்டு தான் மிகச்சிறந்த நகைச்சுவை, மிகச்சிறந்த ஜோக்கு. ரேஷன் கடை எல்லாத்தையும் எடுத்துங்க. இப்போ வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் உபயோகப்படுத்துகிறது ரேஷன் கடை, அதை எடுத்துங்க. வறுமையில ஒழிச்சிட்டீங்களா? எதுக்கு ரேஷன் கடை? டோக்கன் எதுக்கு கொடுக்குறீங்க? ஏங்க இது அநியாயமா தெரியலையா? ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்க மனசாட்சி தொட்டு பாருங்க, இது நியாயமா நீங்க சொன்னது? ஏன்னா வறுமை என்றால் என்னவென்றே திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. அவங்க அப்பா சொல்றீங்களா கலைஞர், அவருக்கு தெரியும் வருமனா என்ன. அவ்வளவு கஷ்டப்பட்டவர் அவர். ஒரு வாய் சோத்துக்கு லாட்டரி அடிச்ச காலம் அவங்களுக்கு தெரியும் வறுமையை பத்தி. இவருக்கு என்ன தெரிய போகுது? போங்க ஜமுனா மருத்தூர் போங்க, ஏலகிரி போங்க, திருவண்ணாமலை போங்க, வேலூர் போங்க, ராணிப்பேட்டை போங்க, கள்ளக்குறிச்சி போங்க. ஏன் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வறுமையோட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? சர்வே நான் எடுத்து கொடுக்கட்டுமா? அப்படி திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் ஒரு வாய் சோத்துக்கு, தெரியுங்களா? நம்ம சென்னையில இருந்து அப்படியே இங்க வந்து மேம்போக்கா பாத்துக்கின்னு ஒரு டாம்பிகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சென்னையை தாண்டி போங்க சார், எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. ஏற்காடு பக்கம் போங்க, கொடைக்கானல் மேல ஏறி இறங்குங்க, அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்க. வால்பாறைக்கு போங்க, அங்க இருக்கிற மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இங்க இருந்து பேசக்கூடாது சார் எதையும். ஆனா முதல்வர் அவர்கள் இப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப இந்த மக்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏதாவது கொடுப்பாங்க பொங்கலுக்கு அப்படின்னு எதிர்பார்த்துன்னா இருப்பாங்க. அது வந்துச்சுன்னா அன்னைக்கு ஏதோ ஓட்டலாம். இதுதான் உண்மை. இதை நீங்க செய்யல. ஏன்னா வறுமையை ஒழிச்சிட்டீங்கல்ல. அப்ப எதுக்கு வீட்டுக்கு டோக்கன் தரீங்க? அது ரிட்டர்ன் வாங்கி போங்க. வந்து நீங்க கொடுக்கிற தமா துண்டு வெள்ளத்துக்கு, தமா துண்டு சர்க்கரைக்கு, தமா துண்டு அரிசி, இத்தினுண்டு கரும்பு, இதுக்கா மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்குற அதை பிச்சை எடுக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு சொல்றேன். எங்க வீட்டுல எல்லாரும் 4 பேர், நானும் என் ஒய்ஃப் 2 பிள்ளைங்க திமுக ஓட்டு போட்டோம். ஏன்னா பல லட்சம் கோடிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்க நீங்க. உலகம் முழுக்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க. இந்த நாட்டினுடைய மக்களை நல்லபடியா பார்த்துப்பீங்க, வறுமையை ஒழிப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா வறுமையை ஒழிச்சதா சீனா போட்டீங்க. அந்த நம்பிக்கையில போட்டேன். இப்ப நான் வெளியே போனேன்னா அதிமுக நண்பர்களா என்ன செருப்பால் அடிப்பாங்க. ஏண்டா டே நல்ல மாதிரி எங்க கிட்ட பழகின்னு திமுக ஓட்டு போட்ட அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லாருமே எனக்கு நண்பர்கள். இந்த 1000 ரூபாய் நீங்க கொடுக்கல இந்த பொங்கலுக்கு, இதனுடைய பிரதிபலிப்பு எப்ப தெரியுமா தெரியும் உங்களுக்கு? 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும். ஞாபகம் வச்சுங்க. நம்ம மக்கள் 1000 2000க்கு தான்
வரலாறை மாற்றி அமைக்கிறவங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. புரியுதுங்களா? அந்த நேரத்தில் நீங்க பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம் மட்டும் நினைச்சாங்க, பணத்தையும் வாங்கிப்பாங்க, உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. பார்ப்போம். நான் பேசியது எல்லாம் உங்களிடத்திலே விட்டு விடுகிறேன். எது நிஜம் என்பது நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு எதிர்நெஞ்சம் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.